Good morning, boys. I am your maths teacher. Today we are going to see the second model, construction of tangent to a circle using alternate segment theorem. Alternate segment theorem யூஸ் பண்ணி எப்படி ஒரு tangent வரையிறது அப்படி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம alternate segment theoremனா என்னன்னு பார்க்க போகிறோம். alternate segment theorத்தோட ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் டயக்ராம் பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்குது. ஏபின்றது ஒரு டேஞ்சண்ட். அந்த டேஞ்சண்ட் அந்த சர்க்கிளில் எங்கே டச் பண்ணுதுன்னா பியிலேருந்து டச் பண்ணுது. இப்போ இதில் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இஃப் எ லைன் டச்சஸ் எ சர்க்கிள், இஃப் எ லைன் டச்சஸ் எ சர்க்கிள், அதாவது லைன்ன்றது ஏபி, டச்சஸ் எ சர்க்கிள் அண்ட் ஃப்ரம் த பாயிண்ட், இப்போ எங்கே டச் பண்ணுது பியில், பியிலிருந்து ஒரு கார்டு வரைய போகிறோம். ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எ கார்டு இஸ் ட்ரான். இதில் கார்டுன்னா என்னென்னா, நம்ம 9th படிச்சிருக்கோம். வாட் இஸ் எ கார்டு மீன்ஸ் எ லைன் விச் டஸ் நாட் பாசஸ் த்ரூ த மிட் பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள். மிட் பாயிண்ட் வழியாக போகாத ஒரு லைன், சர்க்கிள்குள்ளே வரையக்கூடிய ஒரு லைன் செக்மெண்ட்டை தான் நம்ம கார்டுன்னு சொல்கிறோம். அப்போது இங்கே ஏபின்ற ஸ்ட்ரெயிட் லைனு, அது ஏபின்றது டேஞ்சண்ட். இந்த டேஞ்சண்ட் பின்ற பாயிண்டில் டச் ஆகுது. பியிலேருந்து நாம் ஒரு கார்டு வரைகிறோம், தட் இஸ் பிக்யூ. பிக்யூன்ற கார்டு வரைகிறோம். இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், எ கார்டு இஸ் ட்ரான், த ஆங்கிள் பிட்வீன் த டேஞ்சண்ட் அண்ட் த கார்டு. இப்போது ஆங்கிள் பிட்வீன் த டேஞ்சண்ட் அண்ட் த கார்டு எங்கே இருக்குது ஆங்கிள்? பிபிக்யூ. இதுதான் இப்போ ஆங்கிள் கார்டுக்கும். பிக்யூன்றது கார்டு, பிபின்றது டேஞ்சண்ட். அப்போது டேஞ்சண்ட்டுக்கும் கார்டுக்கும் பிட்வீன் ஆங்கிள் இஸ் பிபிக்யூ. இந்த ஆங்கிளும் tangent and the chord are respectively equal to the angles in the corresponding alternate segment. BPQ அப்படின்ற கார்டுக்கும் டேஞ்சண்ட்க்கும் இடையில் உண்டான ஆங்கிள், இந்த ஆங்கிளும் ஆல்டர்னேட் செக்மெண்ட்டில், தட் இஸ் PSQ, இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இதுதான் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் சொல்லுது. அதே மாதிரி இன்னொரு சைடில் நம்ம இந்த பக்கமாக ஏபி அப்படின்ற டேஞ்சண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, ஏபிஆர் அப்படின்ற ஆங்கிளும் இதுக்கு ஆல்டர்னேட்டாக வரக்கூடிய, ஆல்டர்னேட் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஆங்கிள் எதுன்னா, இன்னொரு கார்டு பியிலேருந்து இன்னொரு கார்டு வரைகிறோம், பிடி அப்படின்னு ஒரு கார்டு வரைஞ்சோம்னா, இப்போது இந்த வரக்கூடிய பிடிக்யூன்ற ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அப்படின்றது தான் ஆல்டர்னேட் segment theorem, alternate segment theorem அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Do you understand? I will repeat the statement once again. If a line, that means AB, if a line touches a circle and touches a circle, where it touches P circle, and from the point of contact a chord is drawn, ஒரு கார்டு வரைகிறோம், PQன்ற கார்டு வரைகிறோம். The angle between the tangent, அந்த angle between the tangent, PBன்ற tangentக்கும் PQன்ற கார்டுக்கும் between angle, that is BPQ, அந்த ஆங்கிளும் the chord are respectively equal to the angles in the corresponding alternate segment, that is PSQ. இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். This is alternate segment theorem. இந்த தியரமை பேஸ் பண்ணி நாம் இப்போது நெக்ஸ்ட் மாடல் ஆஃப் tangent வரைய போகிறோம். Let us see how to draw. Now we are going to see the second model in exercise 4.4, question number 12. Draw a circle of radius 4.5 centimeter. Take a point on the circle. Draw the tangent at that point using the alternate segment theorem. நம்ம இப்போது ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரத்தை பற்றி கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் யூஸ் பண்ணி 4.5 சென்டிமீட்டர் ரேடியஸ் உள்ள ஒரு சர்க்கிளுக்கு எப்படி டேஞ்சண்ட் வரையிறது அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் போட்டுக்கலாம். ஒரு மெஷர், ஏதாச்சும் ஒரு சின்ன மெஷருக்கு நம்ம ஒரு சர்க்கிள் முதல்ல ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இந்த சர்க்கிளுக்கு சென்டர் வந்து O. இப்போது இதிலிருந்து நம்ம இதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி உள்ள ஒன்று போட்டுக்கிறோம்.
அந்த ட்ரையாங்கிள் வந்து கண்டிப்பாக சென்டர் பாயிண்ட்டை டச் பண்ணக்கூடாது. இப்போ இதிலிருந்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டேஞ்சன்ட் வரைய போகிறோம். இந்த டேஞ்சன்ட் தான் டி டேஷ்ன்ற டேஞ்சன்ட் வரைய போகிறோம். இதில் இந்த பாயிண்ட்டை Pன்னு எடுத்துக்கலாம். திஸ் இஸ் Q அண்ட் திஸ் இஸ் R. இப்போ இதுதான் ரஃப் டயக்ராம் நம்ம வரைய போகிற டேஞ்சன்ட்டுக்கு. இப்போது நாம் ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். எவ்வளோ ரேடியஸ்க்கு சர்க்கிள் போடணும்? 4.5 சென்டிமீட்டருக்கு சர்க்கிள் போட போகிறோம். அப்போது ஸ்கேல் எடுத்துக்கிறோம். 4.5 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கிறோம். வச்சுட்டு ஒரு பாயிண்ட்லேருந்து சர்க்கிள் போட போகிறோம். எவ்வளோ சென்டிமீட்டருக்கு? 4.5 சென்டிமீட்டருக்கு. அதோட சென்டர் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் O அண்ட் வி ஆர் ட்ராயிங் ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறோம். அந்த ட்ரையாங்கிள் கண்டிப்பாக சென்டர் பாயிண்ட் இல்லாமல் எப்படி ஒன்றாலும் போட்டுக்கலாம். நம்ம இப்படி தான் போடணுன்னு அவசியம் இல்லை. இப்படி இருந்து ஆரம்பித்து கூட போட்டுக்கலாம். எப்படி ஒன்றாலும் போடலாம். ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று போடுறோம். அவ்வளோதான். இந்த ட்ரையாங்கிளுக்கு என்னென்னு போடுறோம்? P, Q அண்ட் R. இப்படி நம்ம நேம் கொடுத்துக்கிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா காம்பஸ் எடுத்துக்கிறோம். காம்பஸில் எனி மெஷர், ஏதாச்சும் ஒரு மெஷருக்கு ஆர்லேருந்து நல்லா ஆல்டர்னேட் செக்மெண்ட் அப்படின்னா நம்ம இப்போ Pலேருந்து தான் டேஞ்சன்ட் வரைஞ்சாகணும். Pக்கான ஆல்டர்னேட் செக்மெண்ட் எதுன்னா R. இப்போ நம்ம இதே Qலேருந்து வரைய போகிறோம் அப்படின்னா Qக்கான ஆல்டர்னேட் செக்மெண்ட் எதுன்னா P. இல்லை ஆர்லேருந்து தான் நம்ம வந்து டேஞ்சன்ட் வரைய போகிறோம் அப்படின்னா ஆருக்கான ஆல்டர்னேட் செக்மெண்ட் எதுன்னா Q. அப்போது நம்ம எங்கேருந்து டேஞ்சன்ட் வரைய போகிறோமோ அதுக்கான ஆல்டர்னேட் செக்மெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ இதோட ஆல்டர்னேட் செக்மெண்ட் தான் R. இப்போ ஆரில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மெஷருக்கு ஒரு ஆர்க் ஒன்று போட்டுக்கிறோம். இப்போது இந்த ஆர்க்குக்கு நம்ம அதே அளவு ஆர்க்கை என்ன செய்கிறோன்னா Pயில் வச்சு ஒரு பெரிய ஆர்க் ஒன்று வரைகிறோம். Pயில் வச்சு ஒரு பெரிய ஆர்க் ஒன்று போட்டுறோம். இப்போது இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணுறோம். எந்த ஆங்கிள்? இதில் மார்க் பண்ண ஆங்கிள் என்ன? இதுக்கு நம்ம ஒரு பேர் கொடுத்துக்கலாம். இதுக்கு A, இது Bன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஏபியை மெஷர் பண்ணிக்கிறோம். காம்பஸில் ஏபியை மெஷர் பண்ணிக்கிறோம். இவ்வளோ செக்மெண்ட். அப்போ இது இங்கே எங்கே டச் பண்ணுச்சோ அதிலிருந்து என்ன செய்கிறோம்? இன்னொரு ஆர்க் ஒன்று போடுறோம். இப்படி ஆர்க்கை கட் பண்ணுறோம். டு அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ இந்த ரெண்டு ஆர்க்கும் முதல்ல போட்ட பெரிய ஆர்க்கும் இன்னொரு இந்த சின்ன ஆர்க்கும் எங்கே கட் பண்ணுதோ அதை நோட் பண்ணிக்கிறோம். அந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்டையும் Pன்ற பாயிண்ட்டையும் நாம் ஜாயின் பண்ணுறோம். அந்த பாயிண்ட்டையும் Pன்ற பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போடுறோம். அந்த லைன் தான் நமக்கான டேஞ்சன்ட். எவ்வளோன்னா T டேஷ் என்ற டேஞ்சன்ட். ஓகே. இப்போது இது நாம் வரைஞ்ச இது வந்து இவ்வளோ தான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபிகர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் படி இருக்கா அப்படின்றத நாம் ப்ரொட்ராக்டர் எடுத்து இந்த ஏபியோட ஆங்கிளும் இதோட ஆங்கிளும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணோம்னா தே வில் பி ஈக்குவல். டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ திஸ் இஸ் த ஆல்டர்னேட் செக்மெண்ட் படி தியரம் படி டேஞ்சன்ட் வரைகிறது. டு அண்டர்ஸ்டாண்ட்?